மக்களே, அரசியல் பேசலாமா? பேசுனா ஏதாவது பண்ணிடுவாங்களாமே, எதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம விஜயன் ஆட்சிக்கு வந்தப்போ என்ன சொன்னாங்க நீங்கள் கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம தான் அப்படிலாம் கிடையாதுன்னு இருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி பெண்களுக்காக நல்ல திட்டத்தை பண்ணியிருக்காங்க. அதையுமே எல்லா ஆட்சியும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அப்படிலாம் நம்ம ஏற்றுட்டு நம்மளாக இருக்க முடியாது, இருக்கவும் முடியாது. விஜயண்ணா ஃபேன்ஸால் யாராலையுமே இருக்க முடியாது. அதனால் நான் இன்றைக்கி ஒரு தம்பி, விஜயண்ணனோட தம்பியால் இன்றைக்கி நான் ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே நான் பேசுவேன், பேச தான் போகிறேன். ஒரே டவுட்டு, ஒரு உதயநிதி அண்ணா ஒன்று கேட்டாப்புல, இப்போ தான் இது பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? ஏன்னா அவர் கேள்வி கேட்குறது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. உதயநிதி அண்ணன் கேள்வி கேட்குறது சிரிப்பாக இருக்குது. சீமான் அண்ணன் கேட்குறது இன்னும் ரொம்ப சிரிப்பாக இருக்குது. சோஃபா போதாமே, நான் சொல்ல, உதயநிதி அண்ணன் சொல்கிறாப்புல, சோஃபா போதாமே. அப்படியா? அங்கே போகாதான் இப்போ தான் போய்ட்டுருக்கா? விஜய் அண்ணன் கொடுக்குறாங்களா? விஜய் அண்ணன் கொடுத்ததா சோஃபா போதா? மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க. விஜய் அண்ணன் நல்லது தான் பண்ணுவார். பெண்களுக்காக அவர் என்ன வேணால் பண்ணுவார். அதனால தான் அவர் என்ன துறையில் இருக்காங்க அவங்களுக்கே தெரியும். அந்த துறையில் அவருக்கு சிறப்பாக கண்டிப்பாக பண்ணுவார். ஏன் விஜயன் இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாமே பண்ணிடணுமா கேட்குறேன். இப்போ தான் வந்துருக்காரு ஆட்சிக்கு, உடனே அதை இப்போ டக்கு டக்குன்னு பண்ணணுமா? நம்ம ஸ்டாலின் ஐயா வந்த வகத்துக்கு எதுவுமே பண்ணலையே. எல்லா ரூலுமே இது பண்ணார். சட்டத்திட்டம் இந்த இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி உடனேலாம் எதுவுமே பண்ணலையே. எதுவுமே பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அதுவும் ஸ்டாலின் ஐயா பண்ணதுக்கு விஜய் அண்ணனால் உடனே எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால என்ன முடியுமோ அதான் அவங்களால பண்ண முடியும். மக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க எல்லாருமே. விஜய் அண்ணன் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக, நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக விஜய் என்ன பண்ணுவாங்க. யாரையும் எப்பயுமே சொல்லுவாங்களே, எம்ஜிஆர் தான், அதே மாதிரி விஜய் அண்ணன் தான். நாங்கள் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டோம், எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஆனால் யாராவது தப்பாக அவதூறு பேசுனீங்கன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், ஓகேவா? என்றைக்கும் சும்மா இருக்க மாட்டோம், எதுவும் அமைதியாக இருப்போம்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி அவதூறு பேசுகிறத விட்டுட்டு முன்ன என்ன பண்ணாங்க, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு மட்டும் பாருங்கள், ஓகேவா? விஜயண்ணா சொன்ன மாதிரி முன்னாடி கடனுக்கே விஜயண்ணா ஓடணும் போல். அவர் அவ்வளோ சம்பாதிச்ச ஆள் கட்சியில். விஜயண்ணா இல்லை, ஸ்டாலின் ஐயா சம்பாதிச்சதை விஜயண்ணா படத்தில் நடித்து அதெல்லாம் விட்டுட்டு அங்கே கட்சிக்காக வந்திருக்காங்க. ரசிகர் எல்லோரும் உங்களுக்கு தெரியும், தெரியாத நிறையா பேர் இருக்காங்க. அண்ணன் தங்கைகள் அக்காங்கள் நிறைய பேர். அது எப்படின்னா யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் கிரிஞ்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆட்சிக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகிட்டு எவ்வளோ நல்லது பண்ணுமோ அவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஏன் ஏற்றுக்க முடியல போல். இன்னும் 5 வருஷத்துக்கு அண்ணன் தான் சிஎம்மு, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன் இதை பண்ண முடியாது, இதை அதை பண்ணலாம் போல். இதில் என்னென்னா ஒரு சிரிப்பு என்னென்னா, சீமான் அண்ணன் பேசுகிறார், எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. சீமான் அண்ணன் எங்கள் வீட்டிலே கொள்கை ரீதியாக அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற ஆள் இருக்காங்க. ஆனால் சிரிப்பு கட்டுறீங்கண்ணா சீமான் அண்ணன், சிரிப்பு கட்ட தயவுசெய்து சிரிப்பு கட்டாதீங்க. இதில் சாட்டையான விஜயனை வச்சு அவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்காப்புல. நல்லா சம்பாதிங்கண்ணா, வேணான்னு சொல்ல. அதான் அண்ணனே சொல்லிட்டாப்புல, நீ வீடியோ போடுங்க, அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷன். ஆனால் அண்ணன் சொல்லலாம், நீங்கள் அப்படி எதுவுமே பண்ணலையாண்ணா. உங்கள் தலைவர் வெறும் பொய் தானே. உங்கள் தலைவருக்கு பொய் தான். யாருக்குன்னா சாட்டை அண்ணனுக்கு, சாட்டை அண்ணனுக்கு பண்ண பொய் மட்டும்தானே சொல்கிறாருண்ணா. நீ உண்மையை மட்டும் பேச சொல்லண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா எங்கள் அண்ணன் உண்மையாக தான் பேசுவாப்புல. நாங்கள் எப்பயுமே இருப்போண்ணா கூட, பார்த்து சொல்லண்ணா. நீ உண்மையாக தானே பேசுவ, நீதி நேர்மை அப்படி தானே உங்கள் சேனல் ஆரம்பிக்கிறது சொல்லுவே இல்லைண்ணா. அதே மாதிரி தானே சொல்லுண்ணா, சொல்லிக்கொண்ணா உன் தலைவருக்கு. எங்கள் அண்ணன் கரெக்டாக தானே பண்ணுறாப்புல, எல்லாமே பண்ணுறாண்ணா. உடனே எதுவும் பண்ண முடியாதுல்லண்ணா, உனக்கு தெரியுண்ணா. கரெக்டாக பண்ண, கரெக்டாக பேசுண்ணா உன் தலைவரை.
சிரிப்பு காட்டவேணான்னு சொல்லணும், உண்மையை பேச சொல்லணும். ஆ அதை போடுவீல்ல உன் சேனலில்? நான் நாளைக்கு பார்க்குறேன் வீடியோ. போடுவீல? போடணா நீ போட்டு அவன் தம்பி நான் பார்க்குறேன். உண்மையாக பேசுண்ணா. நீ சொன்ன மாதிரி நீதி நேர்மை அப்படின்னு சொல்லுவீங்களண்ணா. அப்படி இல்லையாண்ணா, பொய்யா பேச ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி பொய் பேசுகிறாரு. ஒரே மாதிரி பேசணுண்ணா. தப்பாக பேசுனா கூட பரவாயில்ல, அது ஒரே மாதிரி கரெக்டாக பேசிடணும். விஜயண்ணனை பற்றி பேசணும்னு வச்சிக்கண்ணா, கரெக்டாக பேசுண்ணா. நீ கரெக்டாக பேசு, கரெக்டாக பேசி எல்லாமே பண்ணு. அவர் கண்டிப்பாக பண்ணுவார்ண்ணா, எல்லாமே பண்ணுவார். அவர் சொன்னதை எல்லாமே பண்ணுவார்ண்ணா, அது நான் உனக்கு கேரண்டிண்ணா. அப்படி இல்லாட்டி என்னை கேளுண்ணா. நீ நம்ம சேனலில் பாருண்ணா. நீ நம்ம சேனல் நீ பாரு. நான் உன் சேனலில் பார்த்துட்ருக்கேண்ணா. ஏன்னா நீ விஜயண்ணனை பற்றி பேசியிருக்கீங்கண்ணா, அந்த ஒரே காரணத்துக்கு தானே உன்னைய பார்த்துட்ருக்கேன். இல்லாட்டி உன்னை பார்க்க விட மாட்டேன். எனக்கு சிரிப்பு தானே வரும் நீ பேசுகிறத பார்த்தா. ஆனால் அதை வச்சு நீ சம்பாரிச்சிட்டு பண்ண விட்டுட்டு நான் அவ்வளோதானா. கேளுண்ணா, நீ குரல் கொடு. அதுக்கு நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். நீ குரல் கொடு, உண்மைக்கு மட்டும் நீ குரல் கொடுண்ணா. சரியாண்ணா? சட்டேண்ணா, உண்மைக்கு மட்டும் கொடு. விஜய் விஜய் விஜய்ண்ணா. ஏய் சாட்டன்னு நான் சொல்லுவேண்ணா. யோசிக்காமல் சொல்லுவேண்ணா, அதில் யோசிக்கவே மாட்டேன். மரியாதை ஒன்றா, பண்பு, அதை நீ எப்பயுமே பண்ணி பழகிக்க. அது யாராக வேணா இருக்கட்டும், வாட்ட வேறு. நீ கொடுக்கலன்னு வச்சிக்கண்ணா, உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்கண்ணா. நீ நல்லா வரணும், நானும் வரணும். யாரையும் வந்து கீழே தாழ்த்தி நம்ம என்றைக்கும் மேலே போகிறது கிடையாது. ஓகேவா? மரியாதை கொடுண்ணா. சிஎம் விஜய் அண்ணன், அதை சொல்லி பழகிக்கண்ணா. பழகிக்கல அதென்னா சொல்லணுண்ணா. அவர் கரெக்டாக தானே பண்ணிகிட்ருக்காருண்ணா. ஒரு மாதத்துக்குள்ளே பெண்கள் பாதுகாப்புன்றீங்கண்ணா. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணிட்டு தானே இருக்கார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணிகிட்ருக்காரு. வேறு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். என்ன பண்ணணும் சொல்லுங்கண்ணா. போன ஆட்சியில் பண்ணாதே அவர் வந்து ஏதாவது தப்பு பண்ணுறாருண்ணா. என்னென்ன பண்ணார்? இதில் என்னென்னா உங்கள் தலைவர் பேசுனா தானே நல்லா தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குதுண்ணா. என்னென்ன பண்ணுறதுண்ணா? உங்கள் தலைவர் பேசுனா தாங்கவே முடியலண்ணா. சாட்டேண்ணா, நல்லா தாங்கவே முடியலண்ணா. யோசிச்சு கூட பார்க்க முடியலண்ணா. நீ சொல்லலாம், நீ கரெக்டாக பேசுண்ணா. நாங்கள் விஜய் அண்ணனுக்காக யோசிக்காமல் நான் பேசுவேண்ணா. அது என்ன இருந்தாலும் நான் பேசுவேண்ணா. அவர் தப்பு இன்ன வரையும் எதுவுமே பண்ணலண்ணா. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் கரெக்டாக அவர் வேலையில் இருக்காப்புல, கரெக்டாக வேலையை பார்த்துட்ருக்காப்புல. நீங்கள் தான் வந்து வியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க. உங்களுக்கே வியூஸ் பண்ணால் அப்போ நமக்கு வியூஸ் போகாதா அண்ணா? நமக்கு வியூஸ்லாம் போடணா. டிவிக்கு ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமாண்ணா? உனக்கு தெரியாதண்ணா? இதை வச்சு கூட வீடியோ போடணா. நீ நானும் சம்பாதிக்கிறேண்ணா. நான் சம்பாதிக்கிறலாம் இல்லைண்ணா. உண்மையை தெரிஞ்சுக்கண்ணா. ஏன்னா பிரச்சார மேடன்னு ஒன்று நீயே பாரு. உன் தலைவன் பேசுனதை நான் உனக்கு எடுத்து ஒரு பற்றா போடவா? கரெக்டாக ஒரு மாதிரி கூட கிடையாதுண்ணா. உண்மையாக பொய் பொய் பொய். சீமான் டிஎம்கே என்னன்னா ஊழல். நான் சொல்லணும் இல்லை, மக்களுக்கு தெரியுண்ணா. ஏன்னா நான் உன்னை கேட்குறேன், மக்கள் வந்து இத்தனை வருஷம் ஓட்டு போட்டால ஒரே டேக்கில் மாற்ற முடியுமாண்ணா? இதில் வந்து சீமான் என்ன சொன்னாங்களே, ஓட்டு பத்தலையா அப்படின்ட்டு. ஐயா சீமான் ஐயா, உனக்கு ஓட்டே வரலையா? நீ பேசாதையா தயவுசெய்து, என்னை ஏற்றுக்கவே முடியலையா ஐயா? தயவுசெய்து எதுவும் பேசாதையா, என்னால் ஏற்றுக்க முடியாதுயா. உன்னை ஒரு மனுஷனாக கூட ஏற்றுக்காம, ஆனால் உன்னையே நம்பி நிறையா பசங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்பி சீமானண்ணா வருவார், கட்சிக்கு எல்லாத்தையும் மாற்றுவாங்கன்னு நம்புவாங்களே. உண்மையை பேசி பழகுங்க சீமானண்ணா, உண்மையை மட்டும் பேசுங்க. ஓகேவாண்ணா? உங்களோட பழைய பேக்ரவுண்டை எடுத்து பார்த்தா வந்து நாரி போயிடும். அதெல்லாம் பேச விரும்பலை நான், அதெல்லாம் எதுவுமே சொல்ல வரல. சீமானண்ணா உண்மையை மட்டும் பேசுங்க, கண்டிப்பாக முன்னேறலாம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அந்த கூட்டணி சேரல, இந்த கூட்டணி சேரல அப்படின்றீங்க, சரியாண்ணா? அதே மாதிரி இருண்ணா. ஓகேண்ணா? நல்லது தான். இன்னொரு ஆளை விமர்சனத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணி அதெல்லாம் யோசிச்சு போறேண்ணா. பின்னாடி தோணுனா ரொம்ப அசிங்கமாக போயிடுண்ணா. ரொம்ப ரொம்ப அசிங்கமாக போயிடும். நான் சொல்ல விரும்பலை. ஆனால் விஜய் அண்ணா வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து முன்னாடி கேட்டப்போ வந்து என்ன சொன்னீங்க? தம்பியை நாங்கள் ஆதரிக்கிறோம். உடனே உங்களை சிஎம்மாக தூக்கி உட்கார வச்சா வந்து நீங்கள் ஆதரிப்பீங்களா? இல்லாட்டி ஆதரிக்க மாட்டீங்க. சரிண்ணா அண்ணனுக்கு தான் போகலாம் போல்.
நாங்கள் அப்படின்னா கடைசி வரையும் இருந்தான், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் தம்பிங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்பி அவ்வளோ பேர் இருக்காங்கண்ணா, ஏதாவது ஒன்று பண்ணேன் கடைசி வரையும் எப்போயாவது நீ வந்துடுவியான்ட்டு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்கண்ணா. அவங்களுக்கே ஏதாவது ஒன்று பண்ணு. சாட்டே ப்ரோ, சாட்டை 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 ஆ அப்படிலாம் பண்ணாத ப்ரோ. நம்ம விருப்பம் அது, அதனால் இது சும்மா ட்ரையல் தான் இது. விஜயனை பற்றி நீ முன்னாடிலேருந்து நல்லா சட்டை ப்ரோ, நீ முன்னாடி உள்ள ஆளுக்கு நீ கரெக்டாக யோசிச்சு பாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு நீ யோசிச்சு பாரு ப்ரோ. உனக்கே தெரியும் ப்ரோ, உனக்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும். பேச முடியாமல் இருக்கியா, இல்லை உன்னை யாரும் பேச வேணான்னு சொல்கிறாங்களா அப்படின்னு நீயே யோசிச்சு பாரு ப்ரோ. நன்றி, வணக்கம். தளபதிக்காக என்றைக்கு நாங்கள் குரல் கொடுப்போம். அது சாட்டையாக இருந்தாலும் சரி, சீமானன் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் சாராக இருந்தாலும் சரி, உதயநிதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே விஜயனுக்காக நாங்கள் எப்போயுமே என்றைக்குமே குரல் கொடுப்போம். அதுக்கு என்ன இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். நன்றி, வணக்கம் மக்களே. டிவிகே மக்களே, நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. நம்ம எதாவது பேசின ஏதாவது குற்றம் குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க. நம்ம தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் நம்மளை கேட்கணும். ஆனால் பொய் பேசுகிறோம் நம்ம விட்டு என்றைக்கும் கொடுக்கக்கூடாது. தளபதி என்றைக்கும் விடாதீங்க. நன்றி, வணக்கம்.